ஸோ ஹாயில் உறவுகளே, காலையில் ஏஞ்சோடனே என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுத ஆரம்பிச்சேன். பார்த்தா அந்த பேப்பரை முடிச்சு அதுவே ஒரு பிரச்சனை. ஏன்னா நான் எல்லா பிரச்சனையும் எழுதிட்டு ஒன்று ஒன்றா குட்டி குட்டியாக சால்வ் பண்ணலான்ட்டு இருக்கேன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே முடி வெட்ட கடைக்கு போயிட்டாச்சு. நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே முள்ளெட் தான் வெட்டும். அதனால் கரெக்டாக அதே மாதிரி முள்ளெட் வெட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே தோசை இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் தோசை சாப்பிட்டுட்டு காலை உணவை மதியானம் சாப்பாடாக சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக ஹெல்மெட்லாம் மாட்டிட்டு வண்டி எடுத்துட்டு நம்ம கோவிந்த வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எடிட்டிங் சொல்லித்தாடா அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்படியே கொஞ்சம் நேரம் அவனுக்கு எடிட்டிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு காலையிலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். எப்பவுமே காலையில் வாய்ஸ் ஓவர் இல்லை ஈவினிங் எப்பயா கொடுப்பேன். இந்த முறை காலையிலே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் சீக்கிரமாகவே. அப்படியே அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அப்படியே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எடிட்லாம் எப்படி பண்ணணும் சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு மினி விளாக்ல எடிட் பண்ணி முடிச்சுட்டு பெரிய விளாக் ஒன்று எடிட் பண்ண உட்காந்தேன். ஒரு 6 மணி நேரம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து எடிட் பண்ணிட்டே இருக்கேன். கடைசியாக வந்து 15 நிமிஷம் வீடியோ தான் எடிட் பண்ணி முடிச்சேன். இன்னும் அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணல பேக்ரவுண்டில். அதெல்லாம் பொறுமையாக நாளைக்கு தான் பண்ணணும். டைம் இல்லை. அதுக்கப்புறம் வச்சுட்டு மேலே மொட்டை மாடி போயிட்டு பொறுமையாக பண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு பொறுமையாக பண்ணு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் விளாட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் வேறு விளையாடிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு தீவிரமாக போயிட்டு 10-15 கிலோலாம் அடிச்சுட்டு டாப் 2ல் சேர்த்து சரி அத்தனை மேட்சை ஒழுங்காக ஆடலாம் அப்படின்னு பார்த்தா அத்தனை மேட்ச் எல்லாமே ஒழுங்காக ஆடவே எல்லாமே போயிடுச்சு. விளையாடிட்டு இருக்கும் போதே அப்படியே பொழுது போயிடுச்சு. நான் அப்படியே டீ வந்தது அதெல்லாம் குடிச்சிட்டு நம்ம அண்ணாலாம் வந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு பிளான் போட்டோம். அப்படியே எங்கேயும் போவானா அப்படி சொல்லிட்டு அங்கேயே நின்று சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். சாப்பிட்டுன்னு தூங்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம். நல்லதே இல்லைங்க, நல்லதே நடக்கும்.